أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நேரான பாதையை அளித்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு மகத்துவமான தத்துவத்தை வழங்கி இருக்கின்றான். நாம் இந்த கொள்கையை ஏற்றது மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து நல்ல முறையில் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையில் ஒரு மிகப்பெரிய தங்குமிடத்தை வல்ல நாயன் நமக்கு வழங்க இருக்கின்றான். அதே நேரத்தில் இந்த உலக மாயையில் சிக்கி அல்லாஹுவுக்கு கட்டுப்படாமல் நல்ல வழியில் செல்லாமல் தீங்கு இழைப்பதற்கு தண்டனையாக கடும் பயங்கரமான நரகத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து உணர கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு வாழக்கூடிய அவசர வாழ்க்கையில் இந்த உலகத்தை மையமாக வைத்து மறுமையினுடைய லாபத்தை இழக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றான். வியாபாரம் என்று வந்துவிட்டால் வாழ்க்கையை மறக்கக்கூடிய அளவிற்கு அவன் செல்லுகின்றான். அதனால் அவன் குடும்ப வாழ்க்கையை கூட இழக்கக்கூடிய நிலையை பல பிரபலங்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களிடத்தில் கூட சமகாலத்தில் பார்க்க முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எதையாவது சாதிக்கணும்ன்ட்டு மறுமையை மறக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம். ஆனால் எதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், எதை நாம் பெரிதாக நினைக்க வேண்டும், எந்த வியாபாரம் லாபம் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றான். குறிப்பாக அல்லாஹ் திருமறையில் கூறி காட்டக்கூடிய வசனம், இறை நம்பிக்கை கொண்டோரே, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அந்த வியாபாரம் அல்லாஹையும் அவனது தூதரையும் நீங்கள் நம்பி உங்களின் செல்வங்களாலும் உயிர்களாலும் அவனது பாதையில் போரிடுவது ஆகும். நீங்கள் அறிவோராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததுன்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய பாதையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதில் செல்வமாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, அதை பெரிதாக நினைக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சிறந்த வியாபாரம் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அதே வசனத்தில் அவன் சொல்றான், அவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அதன் பரிசாக கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்தில் நிலையான சொர்க்கத்தில் தூய்மையான இல்லங்களிலும் உங்களை நுழைய செய்வான் அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தில் மட்டும் இல்லை, நல்ல சிறந்த சொர்க்கத்தில் அருமையான இல்லத்தை கொடுத்து உங்களுக்கு அதில் நுழைவிக்க செய்வான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதுவே மகத்தான வெற்றியாகும்னு சொல்கிறான். நாம் இந்த உலகத்தில் வெற்றிக்காக எங்கெங்கேயோ போய்கிட்டு என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை இழக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு அநேக மக்கள் வாழக்கூடிய நேரத்தில் எது வாழ்க்கை, எது வெற்றி என்று அல்லாஹ் இந்த திருமறையில் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்கு ஈடாக அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் அவர்களிடம் இருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகின்றார்கள், கொள்கிறார்கள், கொல்லவும் படுகின்றார்கள். இதுவே தௌராத்திலும் இன்ஜிலிலும் குரானிலும் கடமையாக்க கொண்ட உண்மையான வாக்குறுதி ஆகும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லிட்டு
அல்லாஹுவை விட தனது வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் அப்படின்னு கேட்குறான். நான் தானப்பா வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல சிறந்தவனாக இருக்கிறேன். எனவே நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுவே மகத்தான வெற்றி. திரும்பவும் அதை தான் சொல்கிறான். அல்லாஹ் எதை சொல்கிறான்? அல்லாஹுவின் பாதையில் போரிடுகிறார்கள், கொள்கிறார்கள், கொல்லவும் படுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேணாம், நீ அல்லாஹ்வுக்காக உயிரை விடு, உன் செல்வத்தை விடு, அல்லாஹ் உனக்கு வெற்றியின் பாதையை கொடுப்பான், அதுதான் சிறந்த வியாபாரம், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான் என்று இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் அன்னைக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள், போர் புரியக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அந்த இஸ்லாமிய அரசில் போரும் புரிந்தார்கள். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் நாம் எந்த விதத்தில் அல்லாஹுக்காக மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் பல்வேறு விஷயங்களில் வலியுறுத்தியிருக்கின்றது. முதல்ல இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் சிரமங்களை சகித்து கொண்டு, எதனால் வரக்கூடிய சிரமம்? அல்லாஹ்வினுடைய பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள். ஒரு வியாபாரம் எடுத்தா இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஹலால் எது ஹராம் எது என்று தெரியாத அளவிற்கு வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நம்ம மக்கள்லேயே இருக்கிறத பார்க்குறோம். வியாபாரத்தில் பொய் பேசுகிறாங்க, வியாபாரத்தில் மோசடி செய்கின்றார்கள், வியாபாரத்தில் அமானிதத்தை மறுக்கின்றார்கள். இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு வியாபாரியாக அவர்கள் தோற்றுவிடக்கூடியதை பார்க்கலாம். ஏன்? இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக, இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக அவர்கள் மறுமையை இழக்கக்கூடிய காரியங்களில் வியாபாரன்ற எடுத்தான்னு சொன்னால் வரிசையாக சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு படு மோசமாக நடவடிக்கையில் இன்றைக்கு நம் மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் ஜும்மா நாளில் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஜும்மா பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜும்மா பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் மக்கள்லாம் அமர்ந்திருப்பாங்க தானே, ஜும்மாவுடைய ஒழுங்குகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு வாணிப கூட்டம், வியாபார கூட்டம் உள்ளே பொருட்களை விற்கிறது பார்க்குறாங்க மக்கள். உடனே என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுறத பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் அவங்க இருக்கிறாங்க, ஒரு 12 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட ஒரு 12 பேர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மீதி எல்லாம் வியாபாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். உடனே அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் இப்படி போகிறத பார்த்து அல்லாஹ் ஒரு வகியே இறக்குறான், ஒரு இறை செய்தியே இறக்கிறத திருமறை குர்ஆன் சொல்லுது. முகமதே, அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டார்கள் என்று சொன்னால் நின்ற நிலையில் உங்களை விட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். நின்ற நிலையிலே உங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்விடம் இருப்பது தான்ப்பா வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீ சொல்லு இதை அப்படின்ட்டு அவரிடம் நீங்கள் கூறுவீராக என்று 62வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி அதை கண்ணில் பார்க்குற மாதிரி சஹாபாக்களுக்கு எத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜும்மா முக்கியமான கடமையான ஒரு நாள். அந்த நாளில் மக்கள்லாம் அமர்ந்து இபாதத்து செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில், உலகத்தினுடைய இன்பம் அப்படி கண்ணை திருப்பக்கூடிய நேரத்தில் மக்கள் விழக்கூடியதை அல்லாஹ்வே நேரடியாக எச்சரிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மக்கள்லேயே இந்த பலகீனம் இன்றளவும் இருக்குதா இல்லையா? ஜும்மா நாள் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த ஜும்மா நாளில் அல்லாஹ் பல்வேறு நன்மைகளை அந்த ஜும்மா தொழுகையில் வைத்திருக்கின்றான். அதில் முதலாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு பரிசும், இரண்டாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு பரிசும், மூன்றாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு பரிசும் வைத்திருக்கின்றான். இப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கும் பல மக்கள் ஒரு வியாபாரம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு தீபாவளியோ பொங்கலோ முக்கியமான சீசன், இந்த ரம்ஜான் போன்ற சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த வியாபார கூட்டம் அங்கே உள்ளே வந்துடுச்சுன்னா ஒரு சிலர் தொழுகையை, ஜும்மா தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சமகாலத்திலேயே பல மக்களை பார்ப்போம். என்னங்க நீங்கள் ஜும்மாவுக்கு வரல? கடையை அடைக்கிற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு கூட்டம் வந்தது, அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருந்த டைம் முடிஞ்சிடுச்சு இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அந்நிய பயனாளிகளை உள்ள கடையில் அமர்த்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்க கடையை விட்டுட்டு இப்படி வரக்கூடிய மக்களும் இருக்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், திருமறையில் ஜும்மாக்குன்னு ஸ்பெஷலான ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானா இல்லையா? இறை நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமைகளுக்கு தொழுகைக்காக உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்க, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அல்லாஹ் சொல்கிறது வெள்ளிக்கிழமையில் அல்லாஹுடைய பள்ளிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த ஜும்மா நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வியாபாரத்தை விட்டுடுங்க, அல்லாஹுடைய அந்த நினைவுக்காக நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் நம்மை பார்த்து சொல்கிறான். அது இன்றைக்கும் பொருந்தது நம்ம மக்களில். ஜும்மா ஒரு நாள், அந்த ஒரு நாள் இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, நம்முடைய மறுமைக்காக நாம் தியாகம் பண்ணவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி லாபமான ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அருள் என்பது இந்த கொள்கை, இந்த கோட்பாடு. அந்த கோட்பாடை தக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி ஜும்மா உபதேசங்களில் இருக்குது, ஜும்மா தொழுகையில் இருக்குது. அந்த ஜும்மா தொழுகை நேரத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது. அதனுடைய முழுமையான இன்பத்தை நாம் அடையணும்னு சொன்னால் இந்த உலகத்தை நாம் நேசிக்கலாமா? நாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று நினைக்கக்கூடியதா, மறுமை வாழ்க்கை நமக்கு பொக்கிஷம் என்று நினைக்கணுமா? நாம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்குன்னு வியாபாரமே செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நல்ல முறையில் வியாபாரம் ஹலாலான முறையில் செய்யுங்க, நிறைய சம்பாதிங்க, சம்பாதிச்சு தான தர்மங்களை செய்யுங்க, செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சொர்க்கம் விரைவாக கிட்டும் என்று சொல்லுது. இதே வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். வியாபாரத்தை விட்டு விடுங்கன்னு அதே சொல்லிட்டு அதே வசனத்தில் தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தாலமுன், நீங்கள் அறிவோராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று சொல்லிட்டு தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நீங்கள் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்க. வியாபாரத்தை பணம் சம்பாதிக்கிறத அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடிங்க, அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். உனக்கு அல்லாஹ் எந்தெந்த நேரத்தை தியாகம் பண்ண சொல்லியிருக்கின்றானோ அந்த நேரத்தை நீ சரியான முறையில் நீ பயன்படுத்திக்கிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான அந்த தேவைகளுக்காக நீ ஓடு. அதில் அல்லாஹுடைய அருள் இருக்கின்றது. அதை நீ அதை நினைத்து அல்லாஹுவை அதிகம் நினைத்து அல்லாஹுக்கு நன்றி நீ செலுத்தினன்னு சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் 62வது அத்தியாயம் 16வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்படி தொடர்ச்சியாக ஒருவர் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் நேர்மையாகவும் அல்லாஹுக்கு தியாகமாகவும் அல்லாஹ்வுடைய அந்த அருளை பெரும் நோக்கத்தோடு அதனுடைய பயணத்தை மறுமைக்கானதாக அமைத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலையும் நம்முடைய கண்களும் உள்ளங்களும் திசை திருப்பாது நாம் இந்த நேரிய பாதையிலேயே பயணிக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு திருமறை மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகள் மூலமாகவும் சொல்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் சஹாபாக்கள்லாம் அன்னைக்கு நிறைய சஹாபாக்களுடைய தியாகங்களை நிறைய பயானில் கேட்டிருப்போம். அந்த அர்ப்பணிப்பு எதில் வந்ததுன்னு நாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரத்தை பற்றி தெரியாதவர்கள், அவங்க வியாபாரம் என்று வந்து விட்டால் அவர்களுடைய நிலை அவ்வளவு அழகான நிலையாக இருக்கும். நல்ல பெரிய சிறந்த வியாபாரியாக இருந்தாங்க. நாம் ஹதீஸ்கள்லாம் பார்க்கலாம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மணமுடிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நல்ல வியாபாரி அல்லாஹுடைய தூதர், நல்ல செல்வ செழிப்பாக இருந்தாங்க. என்றைக்கு இந்த நுபுவத்து அழைப்பு பணியில் அவங்க ஈடுபடுத்திக்கிட்டாங்களோ தன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்காக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டாங்க. கையில் இருந்ததெல்லாம் அள்ளி கொடுத்தாங்க.
இறுதி வரைக்கும் தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாமல் மக்களுக்காக அள்ளி தெளித்து விட்டு அமல்கள்லையும் பாக்கி வைக்காத அளவுக்கு போனாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் இந்த உலக பற்றின்மையை எவ்வளவுலாம் அழகான முறையில் சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோலை பிடிச்சிக்கிட்டு, எப்படி உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போல இருப்பா, உலகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, நீ ஒரு அந்நியனை போல இரு, அப்படி இல்லைன்னா ஒரு வழிபோக்கனை போல இரு, ஒரு பிரயாணி. நாம் ஒரு ஊருக்கு போகிறோம், நாம் போன வேலை முடிஞ்சிட்டா நம்ம வீட்டுக்கு திரும்புவோம்ல, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு வெயிலில் போகிறோம், ஒரு நிழலில் வருது, நிழல்லையே அங்கேயே படுத்துப்போமா, கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு நம்ம இடத்த நோக்கி பயணிப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்நியனை போல இருங்க, இல்லைனா ஒரு வழிபோக்கனை போகிறங்க, இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டோன்னு சொன்னால் உலகத்தின் மீது நமக்கு மோகம் இருக்குமா, மறுமையின் மீது நம்ம மோகம் இருக்குமா? எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ மாலை நேரத்தை அடைஞ்சனா காலை நேரத்தை நினச்சே பார்க்காத, அதே போல் காலை நேரத்தை நீ அடைஞ்சிட்டன்னு சொன்னால் மாலை வேலையை நீ நினச்சே பார்க்காத. எந்த நேரமும் உனக்கு மரணம் வரும், அல்லாஹ் எந்த நேரத்திலையும் நம்மளுடைய ரூஹை பிடுங்கி விடுவான். இன்றைக்கி பார்க்கலாம், பல்வேறு மரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. நம்மோடு வாழ்ந்தவர்கள், சமகாலத்தில் பயணித்தவர்கள், இளம் வயதினர், பல தரப்பட்ட மக்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் மரணம் தருவக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நல்லா இருக்கார், ஹார்ட் அட்டாக்காக மௌத்தாயிடுறார், நல்லா இருக்கார், கேன்சர் வந்துடுது மௌத்தாயிடுறார். இப்படி வரிசையாக மக்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மனதை பாதிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மவுத் நமக்கும் வரும் என்ற சிந்தனையோடு தான் நாம் வாழணும். என்னைக்கோ நாம் மறுமையை நோக்கி, மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள் தானே. இந்த நிமிஷம் கூட நமக்கு உயிர் நிச்சயமில்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் தானே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அந்த சூழல்களை எல்லாம் மரணம் நம்ம சமீபத்திலேயே இருக்குன்னு காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் நாம் பார்க்குறோம். நம்மள நிறைய பேர் வாலிபமாக இருக்கிறோம், இன்றைக்கி நாளைக்கு வயோதிகத்தை கூட அடைவோம். அந்த காலத்தில் ஓடி ஆடின மாதிரி, அந்த காலத்தில் நாம் அமல்கள்லாம் இலகுவாக செய்த மாதிரி வயதான காலத்தில் நம்மால் செய்ய முடியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீ நோய்க்கு முன்னால் உன் ஆரோக்கியத்தை தேடிக்கப்போ, ஆரோக்கியத்தில் சிறிது செலவு பண்ணு. நல்லா திடகாத்திரமாக நல்லா இருக்கிற, நல்லா நோன்பு நோக்கலாம், நல்ல இபாதத்து தஹஜ்ஜத் உள்பட பல தொழுகைகளை நீ மேற்கொள்ளலாம், நிறைய இறை வழியில் இந்த அழைப்பு பணிகளில் நீ தன்னை அர்ப்பணித்து கொள்ளலாம். இதெல்லாம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜிகாத். நமக்கு போர் கடமை இல்லை, ஆனால் அல்லாஹ் பார்க்குறான்ல, எப்படியெல்லாம் என்னுடைய அடியான் தன்னுடைய மார்க்கத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்து கொண்டான் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருப்பான். அப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரப்பு நம்முடைய அர்ப்பணிப்பை பார்ப்பான்ல. இவன் வாலிபனாக இருந்தான், அவ்வளவு அழகான மறுமைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டான், அவன் மரணிக்கக்கூடிய அந்த தருவாய் வரையில் அதை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல வேண்டுமா வேண்டாமா? நாம் சிந்திச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு உனக்கு இறப்புக்கு பிந்திய நாட்களுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிது நேரத்தை செலவிடு. மௌத்தா போன பிறகு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்கிற காலத்தில் கொஞ்சமாவது செலவிடுங்கப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஏன் அந்த நேரத்தில் அந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய இடர்பாடுகளுக்கு மேலே ஹிஜ்ரத்தெல்லாம் செய்து பல்வேறு துன்புறுத்தலுக்கெல்லாம் ஆளாகி அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எவ்வளோ சிரமங்களை ஈடுபட்டாங்க. அல்லாஹ்வுடைய எப்போது உதவி எப்போ வரும் என்று பல நபிமார்கள் அலைகழிக்கப்பட்டார்கள் என்று செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயே சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பயணம் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த ஏராளமான சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன் இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு அலங்காரமான ஒரு கூடம். இந்த உலகத்தினுடைய இன்பம் அலாதி,
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்னன்ட்டு, இந்த உலகம் இனிமையும் பசுமையும் நிறைந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லானது. இந்த உலகம் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு, அருமையாக காரு பங்களா ஏசி இப்படின்னு வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கையில் காசு வந்துடுச்சுன்னா ஊட்டி கொடைக்கானல் குணுமனானி சிம்லா அப்படின்னு இந்தியாவில் பல்வேறு மலை பிரதேசங்களில் சுத்தவரவங்களும் இருக்கிறாங்க. உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் பயணிக்கக்கூடிய மக்கள் அந்த உலகத்தில் நான் பார்க்காத இடமே இல்லைன்ற அளவுக்கு இந்த உலகத்தின் மீது மட்டற்ற மகிழ்ச்சியில் ஈடுபடுறத பார்க்குறோம். அதில் அவங்களுக்கு அலாதி பிரியமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இன்பமாக கழிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகம் இனிமையும் பசுமையும் நிறைந்த ஒன்று, அதில் அல்லாஹ் உன்னை பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான். ஏன் தெரியுமா? எப்படி செயல்படுகின்றாய் என்று உற்று நோக்கியவனாக கண்காணிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். நீ எப்படியெல்லாம் செயல்படுறேன்னு அல்லாஹ் பார்க்கறதுக்காகத்தான் இந்த உலகத்தை அழகாக படைச்சிருக்கிறான். இந்த உலகத்திலேயே நாம் டென்ட்டு போட்டு பல நூறு ஆண்டு காலம் பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகாலம் வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய அழைப்பு நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் ஒரு கணம் முந்தவும் முடியாது, ஒரு கணமும் பிந்தவும் முடியாது. நம்முடைய இலக்கு மறுமையை நோக்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தி மூலமாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வும் திருமுறையில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, மறுமைக்காக நீ என்ன சம்பாரித்து வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நீ பல வியாபாரம் செய்கிறப்பா, இந்த உலகத்தில் பல்வேறு ஐடி கம்பெனிலையும் பல்வேறு வித தொழில்கள்லையும் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் மறுமைக்காக நீ என்ன சம்பாரித்து வச்சிருக்கிற? ஏன் அல்லாஹ்வுக்கு அஞ்சுனா நீ ஒழுங்காக நடப்ப அப்படின்ட்டு அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இந்த உலகத்திற்கு வெயிட்டு கொடுக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறது, ஏன்பா இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்கிற, பெரிய கார் பங்களான்னு வாங்குற, பெரிய பெரிய ஃப்ளாட்டு, எந்த ஊரில் ஒரு வியாபாரம் ஒரு சீசன் முடிச்சிடுச்சுன்னு சொன்னால் அது லாபத்தை வச்சு நகை வாங்கலாமா நிலம் வாங்கலாமா என்று நம்மள பல பேர் யோசனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கிறாங்க சொர்க்கத்தை பற்றி. எப்படி சொல்கிறாங்க? சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் கிடைச்சிடுச்சுன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம், அந்த இடம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் ஹைரும் மினத் துனியா வமா ஃபீஹா, இந்த உலகத்திலும் அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட உங்களுக்கு சிறந்ததுன்றாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? சொர்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு அடி கிடைச்சிடுச்சுன்னா போதும், இந்த உலகத்தையே தூக்கி அதுக்குள்ளே போட்டாலும் ஒன்றுமே இல்லைப்பா. அதுக்குத்தான் இந்த உலகத்தில் போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது, எவ்வளவோ அம்சங்கள். இந்த உலகத்தில் ஒருத்தனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுவது, அதிகாரத்திற்காக போட்டி போடுவது, இப்படி பல்வேறு விதமான ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். சமீப காலத்தில் இந்த ரமலான் காலத்திலேயே நிகழ்வுகளை பார்த்தா ஒரு சைடு ஒரு பகுதி மக்கள் இபாதத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் சினிமா நடிகர்களோடு சேர்ந்து பயணித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நோன்பு இறையச்சம் உடையோருக்கு என்ற ஒரு நிலையை இஸ்லாம் போதிக்குது. இறையச்சமே இல்லாமல் இஸ்லாம் காட்டி தராத போலியான இஃப்தார் விருந்துகள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது, பார்க்குறோம். அதற்கும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இழுக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கி மனித சமுதாயம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மை நேர்வழிப்படுத்தி நல்ல பாதையை காட்டியிருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய பாதையை இன்னும் மெருகேற்ற வேண்டாமா? யாரோ எதற்காகவோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மறுமை இழக்கிறாங்க. அந்த மறுமை என்பது நமக்கு நிலையானது என்று அல்லாஹ்வுடைய தூதரும் போதிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நீ எதுக்கும் போட்டி போட்டாலும் போடு, போடாக்கட்டினாலும் போ. அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் எத்தனாபிசுன் முத்தனாபிசுன், நீ போட்டி போடுறதா இருந்தால் எதுக்கு போட்டி போடணும்? சொர்க்கத்திற்காக போட்டி போடு. சொர்க்கத்திற்காக நீ போட்டி முந்தக்கூடிய ஒரு பண்பை ஏற்படுத்திக்கோ. அவர் 5 வேளை தொழுகிறாரா, நான் சுன்னத்தான தொழுகையை அதிகமாக தொழுவேன். அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரா, நான் 1,00,000 ரூபாய் அல்லாஹ்வுக்காக கொடுப்பேன். எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அதை நான் கொடுப்பேன். இதில் நான் சலிப்படைய மாட்டேன். ஏன் என்று சொன்னால் என்னுடைய முதலீடு என்பது மறுமைக்கானது என்ற ஒரு நிலையை மனிதன் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். அழகாக நீ போட்டி போடுப்பா, மறுமைக்காக போட்டி போடு அப்படின்ட்டு. அதைத்தான்
அல்லாஹுடைய தூதர் இப்படியான ஒரு வார்த்தெடுப்புகளை வச்சதால தான் அல்லாஹுடைய தூதரோடு பயணிக்கிறாங்க. எங்கே ஹிஜ்ரத்து செய்கிறாங்க, பசி பட்டினியை தாங்குறாங்க. பத்ரு களம் வருது, போர் என்ற ஒரு சூழல் கூட அறியாத மக்கள், எப்படி போர் செய்ய வேண்டும் என்ற அந்த யுக்தி கூட தெரியாது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அழைச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, நாமளா போற தேடிக்கிட்டு போல, எதிரிகளை நம்ம தாக்க வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் எதிர்த்து போரிடுவது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் அதற்கு எதிர்த்து போரிடக்கூடிய அந்த தன்மையில் மக்களை அல்லாஹுடைய தூதர் அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? அர்துகா சமாவாத்தி வல்ல அருள், வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் விரைங்க. இந்த போரில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஷஹீதானா சொர்க்கம் கிடைக்கும்பா. ஒரு சஹாபா கேட்குறாரு, அல்லாஹ் அருமை அருமை அப்படின்றார். சொல்லிட்டு உமேர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேரிச்சம்பழத்தை. அந்த பேரிச்சம்பழத்தை முழுமையாக சாப்பிடக்கூட அவர்களால் நேரம் ஒதுக்க முடியல. என்ன பண்ணுறாங்க, தூக்கி வீசி எறிஞ்சிடுறாங்க. இந்த நேரத்தில் நாம் இதை வீணடிக்கணுமா? இதை சாப்பிட்டு டயத்தை வீணடிக்கலாமா? ஹயாத்து தவிலா, இது நீண்ட காலமாக வாழ்கிறதுக்கு சமமாச்ச. நாம் இந்த போரில் கலந்துக்கிட்டு மரணித்தால் ஷஹீதானால் சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. போய் கலந்து போன போர்க்களத்தில் கலந்து கொண்டு மரணித்தார்கள் என்ற, ஷஹீதானார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எப்பேற்பட்ட அருளை இந்த கொள்கையின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறான். நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கா? போரில் கலந்துக்கணுன்ற வாய்ப்பு இருக்குதா? இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கே நாம் தியாகம் பண்ண மாட்டேன்றோம். இந்த ரமலான் மாதிரியான நேரங்களில் கூட நாம் தியாகம் பண்ண தயாராக இல்லை என்றதை நாம் பார்க்குறோம். அனஸ் பின் நல்ரு அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பிரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க பத்ரு போரில் கலந்துக்காததுக்கு கவலையை தெரிவிக்கிறாங்க. எப்படி கவலை தெரிவிக்கிறாங்க? என்னால் பத்ரு போரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் பெறலை. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தான்னா நான் எப்படி அர்ப்பணிப்பாக இருப்பேன்னு அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான். எப்படியான ஆர்வம் பாருங்கள். நாம் ஒரு அழைப்பு பணிக்கு கூப்பிடுவோம், ஒரு முக்கியமான சம்பவங்களுக்காக மக்களை அழைப்போம், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்குது, அதற்காக அழைப்போம். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தவிர்க்கக்கூடிய மக்கள் ஏராளம். ஒரு பொருளாதாரத்தை கேட்பாங்க, ஐயோ நானே ரொம்ப கடனில் இருக்கேன், பொய், வாய் திறந்தா பொய் நிறைய மக்கள்கிட்ட. இப்படியெல்லாம் எது பண்ணி உலகத்துக்காக சேர்த்து வைக்கணுன்ட்டு கிள்ளி கிள்ளி கொடுக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா, நான் இந்த பள்ளிவாசலுக்காக வராங்களா, நான் ₹1,00,000 கொடுக்குறேன், ஏன் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வீடை கொடுக்குறான் அப்படின்ற ஒரு நிலையை மனிதன் உணரணும். அப்படின்ற ஒரு நிலையில் இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை நீங்கள் பார்ப்பீங்கன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி உஹது போர் வருது. உஹது போரில் ஆரம்பத்தில் வெற்றியை கொடுத்தாலும் பின்னாடி இருந்து வந்து தாக்கி பல சஹாபாக்கள் அப்படியே விரண்டு ஓடக்கூடிய அந்த நிலையில் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அனஸ் பின் நல்ரு ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளை நோக்கி எதிர்த்து போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சாது ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சாது ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, சாதே எங்கே போகிறீங்க, நீங்கள் வாங்கன்னு அந்த நேரத்துலையும் அவங்களும் போய்கிட்டு அடுத்த மக்களையும் அழைப்பு பணியின் பக்கம் இழுத்து என்ன சொல்கிறாங்க, உஹது மலையினுடைய அடிவாரத்தில் நான் சொர்க்கத்தினுடைய வாசனையை நான் நுகர்கின்றேன். என்ன அர்த்தம், அங்கே கீழே போய் நான் ஷஹீதாகணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்படி போரிட்டு அவர்கள் அந்த இடத்துல தன்னை ஷஹீதாக்கி கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகின்றது, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை, மறுமையை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய நேரத்தில் மறுமைக்கான சம்பாத்தியம் எது அப்படின்றதை நோக்கி பல்வேறு சஹாபாக்கள் பயணித்தார்கள் என்ற பார்க்கலாம். அந்த சமகாலத்திலேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நிறைய நாம் தெரிஞ்சிருப்போம். என்னன்னு சொன்னால், அவங்க நல்ல அர்ப்பணிப்பான ஒரு சஹாபா, திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்தாங்க, பசியும் பட்டினியுமாக வாழ்ந்தார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று குறுகிய காலத்தில் 60% ஹதீஸை அறிவித்ததிலேயே முதலாவது ஆண்களில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க
தன்னுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தேன். ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தேன். அந்த பயணிக்கக்கூடிய காலத்தில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அவங்களுடைய வஜீபனத்தை தேடி வியாபாரத்தை நோக்கி பயணித்தார்கள். ஆனால் நான் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்ததால் என்னால் இவ்வளவு இறை செய்தியை திரட்ட முடிந்ததுன்றாங்க. இதுதானே அர்ப்பணிப்பு. இன்றைக்கி நாம் இதை செய்யலாம்ல. நமக்கு அந்த சாப்ட்ரு கிடையாது, இந்த சாப்ட்ரு இருக்குது இல்லை. நம்ம மார்க்கத்தை தேடக்கூடிய ஒரு பொறுப்பு, மார்க்க கல்வியை கற்க வேண்டிய ஒரு பொறுப்பு. நம்மள எத்தனை பேர் திருமறை குர்ஆனை கூட ஓத தெரியாத அளவிற்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அவசரத்திற்காக தொழுகை நடத்தக்கூடிய மக்கள் ஏராளம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காட்டிய வழியின் பிரகாரம் வாழ்ந்த சஹாபாக்கள் மார்க்கத்தையும் அறிய தன்னை முற்படுத்தி கொண்டார்கள். அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டார்கள் என்று பார்க்கலாம். பிற்காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்தான். அந்த அடிப்படையில் ஒரு நேரம் சொல்கிறாங்க, பஹ்பக் யா அபா ஹுரைரா, அருமை யா அபா ஹுரைரா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலத்தில் நாம் பசியும் பட்டினியுமாக இருந்தோம், ஆனால் அல்லாஹ் இன்னைக்கு நல்ல நிலையில் எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல நிலையை அடைந்த பொழுதும் கூட என்னுடைய கலீல் எனக்கு இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தேன். லுகா தொழுவை சொல்லி சொன்னாங்க. அந்த லுகா தொழுகையை தொழக்கூடியவனாக நான் தொடர்ச்சியாக மரணிக்கக்கூடிய நேரம் வரை தொழக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். இரண்டாவதாக அபூ ஹுரைரா சொன்னக்கூடிய செய்தி, லுகா தொழுகையை சரியான முறையில் தொழ வேண்டும். அதே நேரத்தில் இரவு உறங்கக்கூடிய நேரத்தில் சரியான அந்த வித்ரு தொழுகையை தொழுதுவிட்டு உறங்க வேண்டும். மூன்றாவதாக மாதத்தில் 3 நாள் நோன்பு நோற்கக்கூடிய அந்த நிலையை சுன்னத்தாக்கி இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த 3 அம்சத்தையும் நான் தொடர்ச்சியாக செய்து வந்தவனாக இருந்தேன். இதை ஒரு சஹாபி பிற்காலத்தில் அவர் பார்க்குறார். அபூ ஹுரைரா வீட்டில் போய் தங்குறாங்க. தங்கக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா அவருடைய மனைவி அவருடைய பணியாளர் முறை வைத்து என்ன பண்ணுவாங்க, இரவு நேரங்களில் அந்த தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல்ல அபூ ஹுரைரா எழுந்திருப்பாங்க, அவங்க இரவு தொழுகையை முடிப்பாங்க, மனைவியை எழுப்பி விடுவாங்க, மனைவி இரவு தொழுகையை முடிப்பாங்க, அடுத்தது பணியாளரை எழுப்பிவிட்டு அவர்களும் இரவு தொழுகையை முடிப்பார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உத்தரவிட்டாங்க, சுன்னத்தான ஒரு அமல். அது நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதில் சொர்க்கத்தை நமக்கு முந்தக்கூடியதாகவும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கும்னு சொன்ன அந்த அடிப்படையை உணர்ந்தவர்களாக அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலேயும் மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள். அதற்காக பசி பட்டினியை தாங்கி கொண்டார்கள். செழுமையிலே என்ன பண்ணிட்டாங்க, நல்ல வழியில் அவங்க செலவு செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன அர்ப்பணிச்சிருக்கோன்ட்டு நாம் சிந்தித்து பார்க்கணும், உரசி பார்க்க வேண்டிய தருணம். அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ரமலானை நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த ரமலானில் நாம் என்ன மாற்றத்திற்கு உள்ளானோம், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆயிலை சீராக்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடிய பண்புகளை நான் என்னுள் வரவைத்து விட்டேன் என்று நமக்கு நம்முடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இறுதியாக சில விஷயங்களை நான் சொல்லிட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஒரு சந்தர்ப்பத்தில் வறுமையை நோக்கி மக்கள் வராங்க. முலர் கூட்டம் என்று சொல்லக்கூடிய கூட்டம், அந்த கூட்டம் பரட்டை தலையோடு அழுக்கடைந்த ஆடையோடு அவங்க கழுத்தில் வாளை தொங்க விட்டு கொண்டு வர்றதை பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் கவலை ஆயிடுது. நாம் அப்படி கவலைப்படணுமா? கஷ்டப்படுறவங்களை பார்த்து கவலைப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நபி மொழியில் சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் கவலையுற்றது. உடனே அது முற்பகல் நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைத்து இகாமத்து சொல்லி தொழுகையை நடத்திவிட்டு அந்த தொழுகை முடித்த உடனேயே மக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய
திருக்குரான் வசனங்கள் 2ஐ முழுமையாக ஓதி காண்பித்து அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுமைக்காக என்ன சேமித்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவதியோடு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவுங்கப்பா. உதவுங்கன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. தங்கம் இருக்கும், பொற்காசு இருக்கும், வெள்ளி இருக்கும், துணிமணிகள் இருக்கும், ஏன் பேரித்தம்பழம் கூட இருக்கும். பேரித்தம்பழத்தில் ஒரு சின்ன துண்டு கூட உங்ககிட்ட இருக்கும். என்ன பண்ணுங்க, அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுங்க. அவங்களுடைய பசியை ஆற்றுங்க, அவங்களுடைய ஆடையினுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யுங்க, அவங்களுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யுங்கன்னு சொன்ன மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் அள்ளி கொண்டு வந்து கொட்டக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ஒரு சஹாபா கையெல்லாம் நடுங்குது, தூக்கின்னு வர முடியாமல். என்ன ஏன் இப்படி நடுங்குதுன்னா, இந்த வெயிட்டை என்னால் தூக்க முடியலன்ற அளவுக்கு அள்ளி கொண்டு வந்து கொட்டுனாங்க. என்ன தெரிஞ்சுது அவங்களுக்கு கண்ணு முன்னாடி? இந்த உலக லாபம் தெரிஞ்சுதா? இந்த உலக வியாபார லாபம் தெரிஞ்சுதா? மறுமையினுடைய லாபம் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால் தான் அந்த செல்வங்களை எல்லாம் கொட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து விட்டு அவங்களுடைய முகம் பொன்னை போல மின்னியது அந்த ஹதீஸில் பார்க்குறோம். அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் சந்தோஷம். காசு பணம் நம்ம பாக்கெட்டில் வர்றது சந்தோஷம் இல்லை. ஏழைக்கு உணவளிப்பதில் நமக்கு சந்தோஷம், அனாதைகளை அரவணைப்பதில் நமக்கு சந்தோஷம், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நமக்கு சந்தோஷம், கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு கல்வியை போதிப்பதில் எனக்கு சந்தோஷம், பசித்தவருக்கு உணவளிப்பதற்கு எனக்கு சந்தோஷம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மறுமைதான் முக்கியம் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த உலக லாபங்களை எல்லாம் நாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் இருப்பதே மறுமையில் அழகான வீடு, அழகான லாபம் என்று சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மறுமைக்காக அமைத்து வெற்றி பெற்ற நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.